ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி பஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ராகியில் நம்ம இன்றைக்கி ஸ்வீட் கூழ் தான் செய்ய போகிறோம். இந்த கூழ் பார்த்திங்கன்னா குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட இது. அதே மாதிரி குழந்தைங்க பார்த்திங்கன்னா பிறந்த உடனே 7 மந்த்துக்கு மேலே இந்த மாதிரி ராகி கூழ் பண்ணி கொடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. வெயிட் நல்லா கெயின் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பும். என்னோடய ஹிட்ஸுக்கு நான் இந்த மாதிரி கூழ் கொடுத்து தான் சாப்பிட்டு வளர்ந்தாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குன்னு குழந்தைங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ எங்கள் வீட்டில் நாங்கள் குழந்தைங்க சாப்பிட்ட ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணலான்றதுக்காக இன்றைக்கி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ராகிக்குள்ளே என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நான் வீடியோஸில் சொல்ல போகிறேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி ராகி கூழ் எப்படி செய்யலாம், எப்படி பால் எடுத்து நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு ஃபுல் வீடியோஸ் நான் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களாம் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். இதுதான் ராகி. ராகி வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதை கிரைண்ட் பண்ணி எடுத்தால் தான் நமக்கு ராகியில் பவுடராக நமக்கு வரும். ஸோ நம்ம கடையிலே பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஸ்டண்ட்டாகவே நமக்கு ராகி மாவு பவுடர் நமக்கு கிடைக்கிது. 1 கப்பு அளவுக்கு நான் இன்றைக்கி ராகி மாவு எடுத்திருக்கேன். 1/2 கிலோ பாக்கெட்டை பாதியை டிவைட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 1 கப்பு அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ நான் அந்த 1 கப்பு அளவுக்கு தான் நான் செய்ய போகிறேன். ரொம்ப இது ஈஸியாக தான் இருக்கும், செய்கிறதுக்கு கஷ்டமே இருக்காது. ஃபஸ்ட் நம்ம வந்து எடுத்து வச்சுக்க 1 கப்பு ராகி மாவை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம மாவை ஃபுல்லாக நம்ம கெட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்க போகிறோம். நிறைய கூட இங்கே தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வந்து மாவை ஃபுல்லாக நம்ம ஃபில்ட்ரு பண்ணி நம்ம பாலை மட்டும் தான் நம்ம எடுக்க போகிறோம். ராகி மாவில் நமக்கு வந்து ராகியை விட அதில் கிடைக்கிற நமக்கு பால் தான் ரொம்ப சத்து அதிகம். ஸோ அந்த பாலை வச்சு தான் நம்ம இன்றைக்கி நம்ம காய்ச்சி நம்ம வந்து ஸ்வீட் போட்டு நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதனால நம்ம ஃபஸ்ட்டு வந்து கையை வச்சு நல்லா கட்டி இல்லாமல் ஃபுல்லாக கரைச்சி எடுத்துக்க போகிறோம். கரைச்சதுக்கப்புறம் வேறொரு பாத்திரத்தில் ஒரு வெள்ளை துணி நம்ம போட்டு இந்த தண்ணியை ஃபுல்லாக நம்ம ஃபில்ட்ரு பண்ணி நம்ம அதோட பாலை மட்டும் நம்ம புழிஞ்சு எடுத்துக்க போகிறோம். இந்த பாலில் தான் நம்ம இன்றைக்கி ராகி கூழ் செய்ய போகிறோம். ஃபஸ்ட் நம்ம வந்து ஒயிட் கலர் துணியை நல்லா அலசிட்டு புழிஞ்சு நம்ம எடுத்துக்குவோம் ட்ரையாக. எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் அந்த ராகி மாவு நம்ம அப்படியே ஊற்ற போகிறோம். துணி கொஞ்சம் பெருசாக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து துணி வந்து நமக்கு உள்ளே போயிடுச்சுன்னா நமக்கு வந்து புளியது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நான் எப்படி பண்ணுறேன்னு கொஞ்சம் பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஹெல்த்தியான ரெசிபியாக செஞ்சு சாப்பிட்லாம். லாஸ்ட்டில் நம்ம இந்த துணியை ஃபுல்லாக நம்ம எல்லாத்தையும் கையில் ஃபுல்லாக நம்ம பிடிச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா பிடிச்சிட்டு அந்த துணியை ஃபுல்லாக சுருட்டிக்கணும். 2 சுற்றுக்கிட்ட சுருட்டிட்டு இந்த மாதிரி கையில் வந்து அப்படியே அழுத்தம் பிடிச்சி அப்படியே அந்த தண்ணியை ஃபுல்லாக நம்ம ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். மேக்ஸிமம் வந்து துணியிலேருந்து நமக்கு தண்ணி வந்து அந்த அளவுக்கு கொஞ்சம் ட்ரையாக வராது. ஸோ அதனால் இந்த மாதிரி கையை வச்சு அழுத்தம் கொடுத்திங்கன்னா நமக்கு ஈஸியாக நமக்கு வந்துடும். ரொம்ப கஷ்டமாகவே இருக்காது. பார்க்கும்போது அவங்களுக்கு வேலை அதிகமாக இருக்க மாதிரி தோணும். ஆனால் செய்யும்போது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த மாதிரி துணியை வந்து நம்ம அழுத்தம் கொடுத்து பிதுக்கி எடுத்திங்கன்னா நமக்கு அதில் பால் மட்டும் நமக்கு வந்துடும். அந்த சக்கையெல்லாம் நமக்கு மேலே நமக்கு ஒதுங்கிடும். ஸோ இந்த மாதிரி கை வச்சு பண்ணிக்கோங்க. ஒரு சில துணியில் வந்து காட்டன் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சருன்னு தண்ணி மட்டும் வடிஞ்சிடும். அந்த மாதிரி வடிஞ்சுன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த ராகியோட மாவும் கொஞ்சம் வெளியில் வந்துடும். இந்த மாதிரி தண்ணி மட்டும் ட்ரை பண்ணி எடுத்திங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி எடுத்துக்க போகிறேன். அந்த தண்ணியை நம்ம தனியாக எடுத்துருக்கோம். நம்ம ராகி மாவோட சக்கை தனியாக எடுத்துருக்கோம். அந்த மாவை திரும்பி போட்டு திரும்பி இதேமாதிரி தண்ணியில் கரைச்சி கண்டிப்பாக 3 டைம்ஸ் கிட்ட நம்ம எடுக்கணும். அப்போ தான் நமக்கு அதோட ஃபுல் பால் நமக்கு கிடைக்கும். சக்கை நமக்கு வேஸ்ட் ஆகாமல் தூக்கி போட முடியும். ஸோ நான் வந்து கண்டிப்பாக எப்போவுமே பண்ணேன்னா ஒரு 3 டைம்ஸாவது கண்டிப்பாக பண்ணி இதேமாதிரி பால் எடுத்துக்குவேன். இந்த எடுத்துருக்க பாலை ஒவ்வொரு தடவையும் இதே மாதிரி நான் செய்ய போகிறேன். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா தான் நமக்கு சக்கை தனியாக பால் தனியாக நமக்கு கிடைக்கும். ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி நமக்கு வரும். இந்த ராகியில் பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நார் சத்து, இரும்பு சத்து, அதேமாதிரி ஊட்டச்சத்து எல்லாமே இதில் அதிகமாக இருக்குது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வெயிட்டே போடல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ராகியோட கூழ் மட்டும் எடுத்து பண்ணிங்கன்னா போதும். கண்டிப்பாக வெயிட் போடாதவங்க கூட வெயிட் போட்டுருவாங்க. டெய்லி 1 கிளாஸ் அப்படி குடிங்க. இல்லைனா 2 டேஸ்க்கு ஒன்ஸ் குடிங்க. ஏன்னா அப்போ தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக. முக்கியமாக குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதிகமாக இதை கொடுங்க. அவங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க, சூப்பராக சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம போடுற நாட்டு சர்க்கரை போடுறதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் சாப்பிடுவாங்க அவங்க லைக் பண்ணி. குழந்தைங்களும் அதேமாதிரி நல்ல வெயிட் கெயின் பண்ணி நல்லா புசுன்னு இருப்பாங்க. என்னோடய குழந்தைங்களுக்கு மேக்ஸிமம் நான் இந்த மாதிரி தான் என்னோடய குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுப்பேன். லைக் பண்ணி நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. ஸோ இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி புழிஞ்சு நம்ம அந்த பாலை மட்டும் தான் எடுக்க போகிறோம். இந்த பால் எடுக்கிறது மட்டும் தான் நமக்கு கொஞ்சம் வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மற்றபடி அதுக்கப்புறம் நமக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும்.
திரும்பி நான் வந்து இந்த மாவு சக்கை மாவை திரும்பி நான் தண்ணி ஊற்றி கரைச்சி இதையுமே ஃபில்ட்ரு பண்ணிக்க போகிறேன். இந்த மெத்தட்லேயும் பண்ணலாம், இல்லை இன்னொரு மெத்தடில் கூட பண்ணலாம். இன்னொரு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முழுசாக நம்ம வாங்குகிற ராகியை வந்து அப்படியே தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சு மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி நம்ம பாலாக எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா பேக்கெட் பவுட்ரு இந்த மாதிரி நம்ம மாவாக வாங்கி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 மெத்தடில் பண்ணலாம். ராகியோட ஃபுல் பாலையும் நான் எடுத்துட்டேன். அதே மாதிரி தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரை 1 கப்பு எடுத்திருக்கேன். செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு இன்க்ரீடியன்ஸ் இவ்வளோ தான். ஸ்டவ் மேலே வச்ச உடனே கரண்டியை வந்து எடுக்காமல் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இல்லைனா மாவு வந்து கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து கெட்டியாகிடும், நல்லா இருக்காது. கூழ் வந்து திர்லி ஆகிடும், நமக்கு வந்து லிக்யூடாக நமக்கு கிடைக்காது. ஸோ அதனால் கையை எடுக்காமல் மேக்ஸிமம் இந்த மாதிரி கரண்டி வச்சு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் நமக்கு நல்லா ஈவனாக நமக்கு ஒரு கூழ் கிடைக்கும். அதே மாதிரி இது கையை வச்சு மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா கண்டினியூஸாக நம்ம ஃபுல்லாக அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் பிரேக் எடுத்து விட்டுட்டிங்கனாலும் நமக்கு வந்து திர்லி ஆகிடும். ஸோ அதனால் கையை எடுக்காமல் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நமக்கு வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு 3 நிமிஷத்தில் அந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஓவர் ஆகும். இந்த பாருங்கள், முன்னாடிக்கு இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஓவர் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஓவர் ஆகும்போது கொஞ்சம் லைட்டாக பிரேக் எடுத்து கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம், எதுவும் ஆகாது. ஏன்னா நமக்கு வந்து கிண்டும் போது தான் நம்ம கையை எடுக்காமல் கிண்டணும். கொஞ்சம் லைட்டாக ஆல்மோஸ்ட் கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் நம்ம நார்மலாகவே நம்ம லைட்டாக எப்போயாவது மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா போதும், நமக்கு வந்து கெட்டி பதத்தில் வராமல் இருக்கும். நல்லா கொதிக்கணும், சல நமக்கு ஃபுல்லாக அந்த கூழ் ஃபுல்லாக நம்ம பபுள் மாதிரி வர அளவுக்கு நல்லா கொதிக்கணும். இது ஆறிச்சுனா நல்லா கெட்டியாகிடும். சூடாக இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப லிக்விடாக இருக்க மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட் நல்லா கொதிக்கணும். நல்லா ஃபுல்லாக அடுப்பை ஃபுல்லாக ஸ்லோவில் வச்சுட்டு இதை பண்ணணும். லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எப்போவுமே சொல்லியிருக்கேன், ஸ்வீட் பண்ணும்போது ஒரு லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேருங்க, அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அதுக்காக தான் நான் உப்பு சேர்த்துருக்கேன். நாட்டு சக்கரை 1 கப்பு நான் எடுத்து வச்சுருக்கேன், அதை அப்படியே சேர்த்துக்கலாம். இந்த கூழுக்கு வந்து மேக்ஸிமம் ஸ்வீட்டாக இருந்துச்சுன்னா தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிடவும் முடியும். ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் நமக்கு வந்து உள்ளே போகுது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் கொஞ்சம் ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாகவே சேர்க்கணும். நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. நம்ம வந்து ஹெல்த்தியான நாட்டு சக்கரை தான் சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் ஒன்றும் ஆகாது, உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். ஸோ நம்ம நாட்டு சக்கரை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் லிக்விடாக நம்ம வந்து ஸ்வீட் சேர்த்துருக்கிறதுனால திரும்பி கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சு கரண்டி வச்சு இதேமாதிரி கையெடுக்காமல் ஃபுல்லாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு ஈக்குவலாக ஆகிடும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஊட்டச்சத்து மிகுந்த ஒரு ஸ்வீட் ரெசிபியை கண்டிப்பாக ராகி கூழ் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க. 2 டேஸ்க்கு ஒன்ஸ் முடியலன்னா கூட அட்லீஸ்ட் 1 வீக் ஒன்ஸாவது கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. ஆல்மோஸ்ட் கூழ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது வந்து ஆற நமக்கு வந்து கெட்டி பதத்தில் வர ஆரம்பிக்கும். அதனால் சூடாக இருக்கும் போதே அப்படியே நீங்கள் குடிச்சிங்கன்னா தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் ராகி மாவில் பால் எடுத்து எப்படி கூழ் செய்யலாம் அப்படின்னு உங்களை செஞ்சு காமிச்சிருக்கேன். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தான் இது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதில் லைக் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லது, ஹெல்த்தியான ஒரு ரெசிபி கூட. கண்டிப்பாக இந்த கூழை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மிஸ் பண்ணாமல் செஞ்சு கொடுங்க. டேஸ்ட் எப்படி இருந்துச்சுட்டு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.